பலத்த மழை காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், தற்போது விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மழை நீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அங்கு வரக்கூடிய பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன கோபிநாத்? தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதே போல பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய அத்தனை பேருமே பெரும்பாலும் விழுப்புரம் பேருந்து நிலையம் வந்து தங்களோட பகுதிக்கு செல்வது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. நேற்று இரவு முதல் இன்று அதிகாரி வரை காலையில பெய்த கனமழை பாத்தீங்கன்னா விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தம் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குங்க. இந்நிலையில புறநகர் பகுதி முழுவதுமாக சாலை வசதி பெரும்பாலும் இல்லாத பகுதிகளில் மழை நீர் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, விழுப்புரம் பேருந்து நிலையம் முற்றிலுமாக வெள்ள நீரால் சூழப்பட்டு பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே செல்ல முடியாத ஒரு அவலநிலை தொடர்ந்து இருந்துட்டு இருக்குங்க. விழுப்புரம் பேருந்து நிலையம் கட்டி பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த பேருந்து நிலையம் விழுப்புரம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. இந்த ஏரியில தான் இந்த பேருந்து நிலையம் கட்டினாங்க. ஆனால் இந்த காலம் வரை அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள தேங்கக்கூடிய தண்ணீரை பல்வேறு வழிகளில் வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் இதுவரை அந்த எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் பெரும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. சமீப காலமாக ஒரு 8 கோடி மதிப்பில் ராட்சச மோட்டார்கள் வைத்து இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் எடுத்திருக்காங்க. தற்போது அந்த நிலை தொடர்ந்தாலும் ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா காலைல வரைக்கும் பலத்த மழை பெய்தது. இதுவரை அந்த தண்ணீரை முழுமையாக வெளியேற்ற முடியல. பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. பேருந்து நிலையத்துக்குள்ள பேருந்துகள் அதை பத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேருந்து வெளியில வருது. அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிக்குது. பொதுமக்களும் பேருந்துக்குள்ள போக முடியல. கழிவு நீரும் இந்த மழை நீர்ல கலந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்காங்க.